என்னங்கிறாது? ஒரு சாதாரண ரூம்ப துறக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை ஆயிட்டா? ஏன் இன்னும் பழைய தொழில மறக்கவே இல்லையா நீங்க? அது இல்ல சார், பெரிய மனுஷன் நீங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அவனே விட்டுருங்க. இது வெயிட்டா இருக்கு. எல்லாரும் கை தட்டுங்க. ஏன் நீ தட்ட மாட்டியா? தட்டுறேன் சார். என்ன பண்ணுங்க சார், இப்பதான் ஆரம்பம். இது சிறப்பா விடா. என்ன திறந்த முடியுங்க? இது போறவா பிச்சு பிடி மிச்ச ராஸ்கல். ஐயோ எது வெண்ணையா? ஏண்டா பார்த்து ஐயாவையும் அம்மாவையும் பிரிக்கிறதுக்கு டைவர்ஸ் ஐடியாவை கொடுங்க. என்ன ஒரு மாதிரியா வருதா? ஐயா ஏய், இனிமே இவன் நம்ம அம்மா வழிக்க வரவே கூடாது. அதுக்கு இவன் மறக்காதபடி நாம ஏதோ செய்யணும்டா. இவனை அடிச்சே கொள்ளணும்டா. என்ன சொல்ற? அத நான் சொல்றேன். கொன்னுட்டா ஈஸியா செத்து போயிடுவேன். நீ துடிக்க துடிக்க சாகணும்டா. துடிக்க துடிக்க எண்ணெயை காய வச்சு அதுல இவனை போட்டு பொரிச்சிடலாமா? பொரிக்க போறேன். ஏற்கனவே பொரிஞ்சுதான் கிடக்குறான். ரெண்டு கண்ணையும் இந்த கட்டையால நோண்டி எடுத்துடலாம். என்ன அப்புறம் கூட்டி வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நாக்கோ மூக்கோ ஏதோ சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்கலாம். பயந்தே சத்துருவ போல் இருக்கு. போறீங்க இல்லங்கடா. நீ என்ன பண்ண போற? ஏய் பாத்து, உனக்கு ஒரு வழி பண்ணிட்டேன். நீ சாப்பிடவே முடியாம சாக போற பாரு. ஏய் பாத்து, இத நாங்க மாட்டி விட்டோன்னு ஐயா கிட்ட எங்களை மாட்டி விட்ட அடுத்த நிமிஷமே கசாப் கடை கம்பில உன்னை மாட்டி விட்டுருவோம். ஜாக்கிரதை. பம் 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 ஆரம்பம் பேரின்பம். பம் 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 ஆரம்பம். இது நோ பார்க்கிங் ஏரியா சார். புதுசா? ஆமா சார், நேத்து தான் சார் வேலைக்கு சொன்னேன். அதான். சரிங்க சார். ஏண்டா நானும் பாக்குறேன், நோ ஸ்மோக்கிங் நோ பார்க்கிங் எவ்வளவு பெரிய போர்டு வச்சிருக்கு. அதுக்கெல்லாம் மரியாதை தர மாட்டியா? அவ்வளவு பெரிய மனுஷனா நீ? ஐயாவா அம்மா ஒரு பார்த்து அசிங்கப்படுத்திடுவாங்க. என்ன சார், எங்க வீட்டு வேலைக்காரர் இப்படி இருக்கிறீங்க? என்னது வேலைக்காரனா? ஆமா. துப்பிடுறாங்க. ஏடா அசிங்கமா போம்ல, வெளியே போய் துப்புங்க. ஏன் மேடம், நோ பார்க்கிங் நோ ஸ்மோக்கிங்னு இங்கிலீஷ்ல எவ்வளவு தெளிவா போர்டு வச்சிருக்கு. மத்தவங்களா அதை மதிச்சு நடக்கும்போது உங்க சர்வெண்ட் மாத்திரம் அதை மீறி நடந்தா அதை பார்த்து நாங்க சும்மா இருக்க முடியுமா? மத்தவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, அதனால இத பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. இந்த வார்த்தை இங்கிலீஷ் தான் தெரியாது, அப்புறம் எப்படி நடந்துக்கும்? பார்த்தா வேலையில சேர போது சிங்காரன்னு பேருதான். அப்புறம் இது மூலைய பார்த்தோன்னே நான் தான் வாத்துன்னு பேரு. நிறுத்துக்கமா. இதாப்பா, இனிமேலாவது தெரியாத விஷயத்தை தெரியலன்னு ஒத்துக்கோ. வீண் ஜம்பாடிச்சு மாட்டிக்காத. போ. பெரிய ராஜாஜி தம்பி, நீ புத்திமை சொல்ல வேண்டியோ? போயா டிபுக்கு. பவானி, சின்ன சின்ன பையலாம் சிரிச்சு என்ன அவமானப்படுத்த அளவுக்கு பண்ணிட்டீங்க. பாத்துக்கிறேன் உன்னைய. வாத்து, அம்மா, இந்த பூ எல்லாம் நல்லா இருக்குல்ல? என்னம்மா நீங்க? இந்த பூ இங்க இருக்கிறத விட உங்க தலையில இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். என்னமோ எழுதிருக்கேன். அதுவா, யாருக்கு இந்த பூக்கள் பிடிக்குதோ அவங்க புளிங்கலாம். உங்க வேலைக்காரன் தான் படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க, நீங்களே பூ படிக்கிறீங்க. யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலான்னு எழுதிருக்கு. அதான், எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியாது, அம்மாவுக்கு தமிழே. என்ன இங்க கலாட்டா? பாருங்க, எல்லாருக்கும் முன்னாடி நான் படிக்காத தற்கொலைன்னு இந்த ஆள் காட்டி கொடுக்குறான். நீ இவனை வாத்துன்னு கூப்பிட்டியா? நான் எப்ப அப்படித்தானே கூப்பிடுவேன். அதனாலதான் உன்னை பழிக்கு பழி வாங்கிட்டான். 5 நிமிஷம் உள்ள போய் பேசி வரதுக்குள்ள இவ்வளவு கலாட்டாவா? ஏன் இப்படி அசிங்க மாட்டீங்க? வா. எப்ப பார்த்தாலும் அந்த பக்கமே பேசுவீங்க. ஏதா சிகரெட்? புதுசா நம்ம ஜெயிலுக்கு ஒரு காக்கி சட்டை போட்ட காந்தி வந்திருக்காருல, அவர் என்னை கூப்பிட்டு திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு புத்திமதி சொல்லி அறுத்துக்கிட்டு இருந்தாரு. நான் அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவரோட சிகரெட்டை நைஸா அடிச்சுட்டு வந்துட்டேன். Take it? வேண்டாம். Unlucky fellow. Continue. பாண்டியா, குடிக்க போறியா? குடிக்க கூடாதுதான், ஆனா ஐயாவோட சிகரெட் ஆச்சே, வேணான்னு சொன்னா அவருக்கு மரியாதை இருக்காது.
எல்லாரும் வாய போலங்க. யூ கேட்ச் வாழச்சு போ. ஆமா தீபுடியோடா அவசரத்துல அந்த எடுக்க மாட்டேன்டா. திங்க் பண்றேன். நான் சிகரெட்டை தான் சுட்டேன். நெருப்பியா சுட்டேன். அந்த மகாத்திருடன் எவருடோ துரோகி பசங்களா. ஐயா அந்த ஏன்டா என்கிட்ட சொல்ல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஓய் ஊதுறது போதும். நான் ஐயா இல்ல, காக்கி சட்டை போட்ட காந்தி. ஐஸ்கிரீம் தர மாட்டேங்கய்யா. கீப் இட் அப். கவி, ஹாப்பி பர்த்டே. சார் என்னப்பா அப்படி பாக்குற? ஜெயில் ரெக்கார்ட்ஸ் பார்த்தேன். இன்னைக்கு உன் பிறந்த நாள்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல உனக்கு எது கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவியோ அதை நான் உனக்கு பிரசன்ட் பண்ண போறேன். அன்பு, தேங்க்யூ சார். பாத்து 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 ஐயாக்கு சாப்பாடு கொண்டு போன. சீக்கிரமா வா. எங்க போய் தொலைஞ்சானோ. பவானி பாத்துக்கிறேன் உன்னை. யாரு அது? நில்லு. ஐயோ ஐயோ சாப்பாடு கூட. ஐயோ யாரும் சாப்பாடு கூட தூக்கிட்டு போறா. ஏய் புடிடா. பாத்து பாத்து. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சிங்காரம் இருக்க வீட்லயே வந்து கூடை ஏத்துடுவ. கூடைக்கு பிறந்தவனே விடாதா. என்னது? கத்தி. ஐயப்பா பாத்து பண்ற போடா. என்ன கிண்டலா? அண்ணே தெரியாம சொல்றேன். நீங்க போங்க, அடிக்கடி வாங்க, என்ன மாதிரி திரும்பிக்கங்க. அந்த பையன் இருக்கட்டும். சரிதானே? ஏம்மா, 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 உள்ள கத்தி வச்சிருக்காமா? கத்தி கத்தி. குச்சி மிட்டாயி. இது பார்த்தா நீ பயப்பட்ட. அவன் வெளிய எடுத்து காட்டவே இல்லம்மா. உன்னை ஏன் பாத்துல கூப்பிடுறேன்னு இப்ப புரிஞ்சுதா? போய் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா. போன உன்னை. ஐயோ ஏண்டா கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னல, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாதுன்னு. ரிலீஸ் ஆன உடனே ஏன் வீட்லயே கை வச்சிட்டியா? ஐயா கிளிக்கு இத்தனோண்டு சொன்னா கேட்டுக்கோ. எனக்கு ஆன பசி ஆச்சா. எத்தனை நாள் பட்டினி வச்சுட்டு பலம் நீ அப்பா, யான பலம் நீ அப்பா, தமிழான. ஏம்மா நில்லுங்கம்மா. என்ன அம்மா வீட்டுக்குள்ள போறானா சாம்பிராணி காட்டியாச்சு. அப்புறம் அதுக்கு மேல கலவாணி பள்ளியை தங்கி இருக்க ரூமுக்கு வந்து சாம்பிராணி போடணுமா? வாத்து இது இது எங்க வீடு தானே? ஆமா. யா ஐயா என்ன அந்த ரூம் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா? அம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை குளிச்சியா? ஏது குளிச்சியான்னு கேட்டேன். அம்மா சாம்பிராணி புகைய மீறி. அம்மா என்ன குளிக்காம வரணும்? என்ன கேள்வி? சரி, நீ குளிச்சாலும் குளிக்காட்டும் ஒரே மாதிரிதான். வாத்து வாத்தா பவானி, ஒவ்வொரு மாட்டு பொங்கலுக்கும் குளிக்கிறவன் நீ. ஐஜி வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறப்ப வெள்ளிக்கிழமை காலையில சாணி தட்ட ஆரம்பிச்சீங்கன்னா சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் முடிக்க மாட்டேன் நீ. நீ பார்த்து என்ன கேட்கிற? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை குளிச்சியான்னு பாத்துக்கிறேன் உன்ன. அம்மா ஒண்ணு இல்லம்மா, கண்ண சுத்தி பாடிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா என்னமோ குத்திருச்சா? ஐயோ முள்ளுமா? வீட்டுக்குள்ள எப்படியா முள்ளு இருக்கும்? அம்மா முழு மீன் முள்ளுமா? ஐயோ என் விரதமே போச்சு. என்னம்மா குழப்பறீங்க நீங்க? மீன் தின்னாதான் விரதம் போகும், மீன் முள்ளு குத்துனாலமா விரதம் போகுதா? பார்த்தாலே என் விரதம் போயிடும். பார்த்தாலே விரதம் போகுமா? ஆமா. அப்ப நான் சொல்ற இடத்த நல்லா பாருங்க. ஐயோ ஒரே எலும்பு. பாத்து என் விரதம் போனதுக்கு நீயே ஏசிருக்க. என்னம்மா சிரிக்காம என்னம்மா பண்ண சொல்றீங்க? வீட கோயில் மாதிரி வச்சிருக்கேன் சொன்னீங்கல்ல. கசாப்பு கடையை விட கேவலமா கடிச்சு மெண்டு துப்பி இருக்காங்க. எல்லாம் ஐயா குடுக்கறா. ஐயாவுக்கு நீங்க குடுக்கற செல்லம் என்ன? இப்படி ஹோட்டல்ல வாங்கி கொடுத்து காசு கறியாக்குறாரு. என் புருஷன் பேச்ச கேட்க மாட்டேன். ஏமா ஏமா ஏமா
புருஷனை கைக்குள்ள போறது ஒரு தனி களமா? பாத்து ஆ, நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளுங்க. ஐயா காலையில தூங்கி எந்திரிக்கிறாரு, அப்ப அவர் காலை தொட்டு கும்புற பழக்கம் உண்டா? ஆமா. அதுதான். சரி, அது போட்டும். ஐயாவுக்கு தலைவலி காய்ச்ச வர்றப்ப தைலம் போக்குவரத்து தைப்பது உண்டா? ஆமா. அதுதான். சரி, அதுவும் போட்டும். ஐயா நல்லா தூங்கிட்டு இருக்கப்ப கைய காலை பிடிச்சு அமுக்கிற பழக்கம் உண்டா? ஆமா. அதேதான். படிச்ச பொம்பளைக்கும் படிக்காத உங்களை மாதிரி பொம்பளைக்கும் உள்ள வித்தியாசம். சரி, நான் படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? புருஷனை மிதிக்கணுங்கிறேன். என்னையா தப்பு தப்பா சொல்றேன்? இருங்கம்மா, நான் என்ன காலை வச்சு நெஞ்சில ஏறி மிதிங்க நான் சொன்னேன்? அது கிடையாதுமா, அதுக்கெல்லாம் வேற வழி இருக்கு. வேற என்ன வழி? ஒரே வழி, உத்தமமான வழி. டிரைவர். டிரைவர் அப்படின்னா? அத விவரம் ஒரு பேப்பர்ல எழுதி தரமா, அத ஐயாட்ட கொண்டு போய் காட்டி ஒரே ஒரு கையெழுத்த மட்டும் வாங்குங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க உட்காருனா உட்காருவாரு, நில்லுனா நிப்பாரு, தலகால தொங்குனா தொங்குவாரு. சரி சரி சரி, அதுக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு. அவரை பத்தி ஒண்ணு இல்ல, இந்த திருட்டு பசங்களை முதல்ல வெளியே அனுப்பு. அதான், அதேதான். சரி, நான் இருக்கேன், நீங்க போங்கம்மா. பவானி, இனிமே நீ புருஷன் கூட வாழ போறதும் இல்ல, விரதம் இருக்க போறதும் இல்ல. இன்னையோட ஆட்டம் குரோஸ். மினிஸ்டர் சொன்னா ஒரு கிரிமினல் விட்டுருவாங்களா? எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வெய்யா போனேன். ஏதுல எவ்வளவு பணம்? நீங்க சேர்த்து விட்ட இடத்துல சம்பளம் கொடுத்தாங்க ஐயா. காலையில தான் நான் வேலையில சேர்த்து விட்டேன், அதுக்குள்ள எப்படி சம்பளம் கொடுத்தாங்க? நாங்க வேலைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சம்பளமே கொடுத்திருக்காங்கய்யா. ஏதோ நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக எங்களை வேலைக்கு வச்சுக்கான்னு சொன்னாங்க ஒழிய, உங்களை தவிர வேற யாருமே எங்களை நம்பலையா. பாவம், எங்களால உங்களுக்கு தாயா கஷ்டம். பேப்பானே, கட்டணா உடஞ்சு போட போடா. போடா. அடேங்கப்பா, வாங்கி கொடுத்த நைட்டி போட 5 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் தைரியம் வந்துச்சா? பொம்பளைங்களுக்கு எந்த நேரத்துல எப்படி தைரியம் வரும்னு சொல்ல முடியாது. இந்தாங்க. என்னது? டிரைவர்ஸ். டிரைவர்ஸா? அப்படின்னா? சொன்னா திருந்தாத புருஷங்களை திருத்துறதுக்காக படிச்ச பொம்பளைங்களா எழுதி வாங்கிக்குவாங்களாம். ஓ, டிரைவர்ஸா? ஆமா, அதேதான். எனக்கு கொஞ்சம் விவரம் தெரியுங்க. நான் என்ன திருந்தணுங்கிற இப்ப? ஊர் உலகமே ஒதுக்கி வைக்கிற இந்த திருட்டு பசங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டுங்க. இல்லன்னா டிரைவர்ஸ். அப்போ நான் இதுல கையெழுத்து போடணும்னு சொல்றேன். அவ்வளோ பயம் இருந்தா நான் சொல்ற பேச்ச கேளுங்களேன். சோ, இந்த நிமிஷத்துல இருந்து நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது. ஏன்? என் புருஷனை பிடிக்கல, விவாகரத்து கொடுங்க தானே கை நாட்டு வச்சிருக்கேன். விவாகரத்தா? டிரைவர்ஸ்னா விவாகரத்துன்னு தான் அர்த்தம். பாத்து, என்ன வாழ வெட்டி ஆக்கணுமா நினைச்சு என்னங்க, அது எனக்கு கொடுத்துருங்க. எப்போ விவகாரம் இவ்வளவு தூரம் வந்துருச்சோ, இனி நம்ம கோர்ட்லயே பாத்துக்கலாம். கொஞ்சம் கொடுங்களே, மன்னிச்சிடுங்களே. என்ன சொன்ன? என்ன சொன்ன? டிரைவர்ஸா? அதேதான். என்னங்க, எனக்கு என்ன அர்த்தம் தெரியும்? நான் தெரியாம செஞ்சிட்டதுக்கு இப்படி. ஐயோ, ஏங்க கண்ணுங்களா, செல்லுங்களா, உங்களுக்கு தான் நல்ல பழக்கமாச்சே. எப்படியாவது ஐயா கிட்ட அந்த பேப்பரை திருடிட்டு வரீங்களா? இப்ப நாங்க திருந்திட்டோம். சமயம் பார்த்து திருந்துடுவீங்களே திருட்டு பசங்களா. என்னங்க, பார்த்து பழி வாங்குறியா? அன்பே மாயா, நானமா. என்னங்க மாமா? மாமா, 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 என்னாச்சு மாமா உங்களுக்கு? இப்ப தலை சுத்துச்சுல? உங்களுக்கு பித்தமா இருக்கும், ஏன் அதிகமா குடிக்காதீங்க. ஆமா, நீங்க ஓசில ஒரு 9 டீ வாங்கி குடிச்சேன், இருந்தாலும் இருக்கும். அது இருக்கட்டும், ஓ மூஞ்சில ஏன் மூஞ்சில் தெரிஞ்சா அது எப்படி? முகத்தில முகம் பார்க்கலான்னு நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா மாமா? பொம்பளை எப்படி சிரிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் என்ன கேனேனா? வெக்கமா இருக்கா? என்ன மாதிரி ஒரு வீரனை இந்த வெளிச்சத்துல பாக்குறப்ப கன்னி பெண்களுக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கும். நான் வந்து அந்த விளக்க உடைச்சிடுறேன். உங்க வீரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க மாமா, நானே அடைச்சிடுறேன்.
चल दिल यार चलो चांदी से यार चल सिंगारम आओ आओ देखो ये बम्बई भगवान का नवरत्न की माम वायले पोड़ू வாயில போடாம குப்பை தட்டில போடுவாங்க போடா டேய் வீட காட்டுறேன் பொண்ணை காட்டுறேன் ஏதாவது அல்பமான இடத்து கூட்டி போன வீடா பண்ற மாதிரி மெண்டு துப்பி வீட்டை பாரு 420 வீடா வாயிலே போட்டா தலே கிரி கிரின்னு சுத்துற மாதிரி சுத்துற நம்பில் பேரு பம்பை பகவான் இல்லே இல்லாட்டா பர்மா பகவான் மாத்திக்கிறியா சுவே மூடு ஏன்டா பொண்ணு வீட காட்டா பேக் ஃபாலோ நீட் இவனை நம்பி நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் देखो ये बड़ा घर अम्मा देख आ देख अरे आ मुंडा गंडा तिरड़े अम्मा देख आ देख उल्ला बूंदे तिरड़े अम्मा देख வீட காட்டுறானா இதுதான் நம்பில் வீடு நம்ம வீடா பொண்ணோட வீடு ஏன் முண்டாடி கல்யாணம் முடி நெருங்கிருச்சு இருந்தது ஒரே ஒரு பானை அதையும் உடச்சியா பச்சை தண்ணி குடிச்சா மட்டும் பசி தீந்துருமா சாப்பாட்டு விஷயத்துல சவால் விடாதீங்க எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஐயா கிட்ட பெருசா சொல்லிட்டானுங்க சுயமா சம்பாதிச்சு சாப்பிடறாங்க உங்க மூஞ்ச பார்த்து வருஷா பக்கம் ஒத்தலாம் தந்தானடா டேய் கத்தாதடா ஒரு நாள் சாப்பிடலன்னா செத்தா போயிடுவேன் அந்த அம்மா மதிக்காம போடுற சாப்பாட்டை விட நமக்கு மான மரியாதை தான் முக்கியம் டேய் இங்க வாங்கடா நான் தண்ட சோறு போட்டாலும் போடுவேன் ஒழிய யாரையும் பட்னி போட மாட்டேன் வந்து சாப்பிடுங்க வாங்க வேண்டாமா எங்களுக்கு பசிக்கல ஒரு புள்ள பச்சையில இருக்குதா இல்லையான்னு ஒரு தாய்க்கு தாண்டா தெரியும் அப்படி ஒரு தாயா நீங்க என்ன நினைச்சீங்கன்னா பேசாம வந்து சாப்பிடுங்க இல்லைன்னா பட்னி கிடங்க அம்மா எங்களுக்கு சோறு போடுங்க அம்மா ஏ அம்மா ஏ அம்மா 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 ஏ அம்மா ஏ அம்மா எல்லாம் ரெடி இருக்கீங்களா அம்மா அட, அந்த இவன் என்ன இன்னும் தூங்குறான் ஒரு அழகை கண்டேனே கவி எழுந்திருப்பா மீரா அசத்துறதுக்கு நாங்க ரெடி ஆகிட்டு இருக்கோம் இன்னும் தூங்கிட்டு இருக்கிய அப்புறம் நாங்க சொல்லலன்னு சொல்லக்கூடாது எழுந்திருப்பா சரியான தூங்கு மூஞ்சு பையன் இவெல்லாம் லவ் பண்ணி ஒரு சுறுசுறுப்பே இல்லையே டேய் லவ் அவனுக்கு பழசுடா நமக்கு புதுசு ஏய் இப்பவே சொல்லிட்டேன் அந்த பொண்ணு நம்மள யார லவ் பண்றாளோ மத்தவங்க எல்லாம் விட்டு கொடுத்துடணும் வில்லன் வேலை எவனா பண்ணீங்க வெட்டிடுவான் வெட்டி இவ ஏன்டா கவியோட கிட்டார ஒளிச்சு வைக்கிறான் இவன் வேற ஊம படம் கட்டியா அறுக்கிறான் நீ யாரு புரியா சொல்ல டேய் கவி கிட்ட மட்டும் அந்த கிட்டார் கிடைச்சதுன்னு வச்சுக்க அத வாசிச்சு அந்த பொண்ண மயக்கிற மாட்டான் அதான் ஒழிச்சு வச்சான் ஆமா ஆமா சூசா சூப்பர் ஐடியா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் கவி பாய் ஏய் என்னடா இது இன்னும் நீங்க ஒர்க் ஷாப் போல லீவ் விட்டாச்சுமா ஏன் அது வந்துமா குஜராத்ல பிளேக் நோய் வந்து நிறைய பேர் செத்துட்டாங்கல்ல அந்த துக்கம் தாங்க முடியாம நாங்க லீவ் விட்டுட்டோமா துக்கமா உங்க சட்ட துணியெல்லாம் பார்த்தா ஏதோ திருவிழாக்கு போற மாதிரி இருக்கு சரி விடுங்க ஐயாவோட தங்கச்சி வந்திருக்கா நீங்க எல்லாம் வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும் ஆமா என்னடா ஏன் இப்படி வளையறீங்க அது இல்லம்மா எங்க மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரே தெய்வம் நீங்க தான்மா கூப்பிட்டீங்களா நீ மீரா இது சூச இது பாண்டியன் ஹாய் ஹலோ இவர் ரங்க இது கணபதி அண்ணி இவங்கெல்லாம் நான் சொல்லல அது இவங்கதான் ஓ ஜெயில இருந்து வந்த திருட்டு பசங்க காளி பசங்கன்னு சொன்னீங்களே ஆமா 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 ஐயோ அது அப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒழுங்கா இருக்காங்க இன்னொருத்தங்கடா ஃபைமன் ஆர்மியா ஒன்லி 4 அவ எந்த அளவுக்கு பிரிஸ்கா இருக்க மாட்டான் சோம்பேறி பையன் தூங்கிட்டு இருக்கான் பாண்ட மீரா நீ வீட்டை பாத்துக்கோ நாங்க வெளியில போயிட்டு வரோம் அம்மா நாம மட்டுமா அவங்க வரல ஏண்டா மாட்டு ஆஸ்பத்திரிக்கு அவ எதுக்குடா மாட்டாஸ்பத்திரிக்கா ஆமாடா
நம்ம எரும மாடுல பாவம் 2 நாளா சோர்ந்து நிக்குது. அது ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டிட்டு போலாம். சரி சரி வாங்க வாங்க, கயிறெல்லாம் கொண்டு வாங்க. ஓகே பாய். நீங்களும் எங்க கூட வரீங்களா? எருமைங்க நாவே எதுக்கு அலர்ஜி? எருமை நம்ம யார் சொல்றா? இன்னுமா புரியல? நம்மளதான்டா சொல்றா. காதல்ல இதெல்லாம் ஒரு விளையாட்டு, கண்டுக்காதீங்க. காமான். நீ இவ்வளவு மட்டமானது பண்ண நாங்க நினைக்கவே இல்லடா. என்ன சொல்றீங்க? திட்டம் போட்டு கவுத்திட்டியா? மீரா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாடா. கரப்பாம்பூச்சி அவர் உங்களை செட்டப் பண்ணிட்டு காப்பாத்தன் காதல் நடத்துறியா? உன்னை அப்படியே கடிச்சு துப்பிடுவேன். ஹலோ, நம்ம டார்லிங் வந்துட்டாரா? என்ன டார்லிங், ஜாலி எங்க சொல்லி பண்ணுமா? மால்தீவுக்கு 1000க்கு 2000க்கு எது போலாம் டார்லிங்? விடுறா. கவி, உன்கிட்ட நான் தனியா பேசணும். என் கூட வா. நோ. I know. Just come with me. ஒரே நாள் பழக்கத்துல கைய பிடிச்சு கூட்டு போற அளவுக்கு மீராவை மாக்கிட்டானே. ஒரே அடி. சேச்சே, அடிக்கலாம் வேண்டாம்டா. என்னதான் இருந்தாலும் கவி நம்ம ஃப்ரெண்டு. அது இல்லடா, நீ ஒரே அடி உயரமா இருந்திருந்த மீரா கூட நான் போயிருந்திருப்பேன்டா. இறைவா, 1000 இருந்தும் 2000 இருந்தும் ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்கூட்டர்ல இடம் இல்லாம பண்ணிட்டியே. காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பேய கட்டிக்கிட்டோமே. எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு ஓடி போறா போதும்டா சாமி. அப்பா யாரும் இல்ல. துப்பாக்கி வாழ வேண்டிய என் பொண்ணு வாழாவட்டிய ஆக்கிட்டு வீட்டை விட்டே ஓடி போக பாக்குறியா? கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்த பூதலிங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஜோக்கர் மேல பேய் கீழே பூதம். இது என்ன மாமனார் விட இல்ல மயான வாயா? ஊரா வாய். கரும் குரங்க மாதிரி இருக்கிற கிளி மாதிரி வளர்த்த என் பொண்ணை ஏன் உனக்கு கொடுத்தேன் தெரியுமா? ஏன் எதுக்கு? அவ பவுத்துல குழந்தை பிறந்தாத்தான் அவளை பிடிச்சிருக்கிற பேயானது விலகுமா. பேர குழந்தை உனக்கு? ஆமா. பேய் குழந்தை தான் பிறக்கும். ஏண்டா கிண்டலா? பிடிச்சிருச்சு. மாடியில ஏறிட்டா சுமையோட தான் வருவா. என்ன ஆளக்கா? என்னடா இது? ஓஹோ, வெளியே போயிடுச்சு போல இருக்கு. ராத்திரி வேட்டையாட போயிருக்கான். வர்றவங்க நம்ம தூங்கிடுவோம். அப்பா தெய்வமே. டேய் வாத்து, என்னடா திருட்டு மொழி முழிக்கிற? அண்ணாந்து பாருடா அறிவு கட்டவனே. காத்தே வரல, அதான் ஃபேன் பக்கத்துல படுத்திருக்கேன். முந்தி விரல பார்த்தாதான் பயமா இருக்கு, இப்ப குரலை கேட்டாலே பயமா இருக்கு. ஏன் இப்படி பயமுத்துற? யாரு? மன்னன் பழமண்ணு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, அவன் இருந்தா பல வருஷமாச்சு. அதுக்கு என்ன? நீ என்ன அங்க இங்க இடம் மாறிக்கிட்டு இருக்க? ஓஹோ, இது ஆவியா? சான்ஸே கொடுக்காம இந்த மாபெரும் கலைஞனை பட்டினி போட்டே கொன்னுடுச்சு இந்த உலகம். அதான் செத்த பிறகாவது வசதியா வாழலான்னு இந்த பணக்கார பொண்ணை பிடிச்சிருக்கேன். ஆனா ஒரு எச்சரிக்கை. இதுக்கு மேல எச்சரிக்கை வேற. நான் பிடிச்சிருக்கிற மாயாவணி தொட்ட உன்னை கொன்னுடுவேன். தொடலைனா பூதறிஞ்ச கொள்றேன்றா, தொட்டாடு கொள்றேங்கிற. அப்புறம் அதுக்கு இந்த கையை வெட்டி போட்டு வண்டி எடுத்து ஊருக்கு போறேன். உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் நாம புருஷன் பொண்டாட்டி. ஆனா உள்ளுக்குள்ள நாம 2 பேருமே ஆம்பளைங்க. அப்ப எனக்கு குழந்தை? நீ பிறந்ததே தப்பு. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணுமா? கொன்னுடு வேண்டா. ஏற்கனவே செத்து செத்து போச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை தடவை கொல்லுவேன்? ஒரே நான் கொல்லுமா? கொல்லுங்க சார். சரி சரி, அழுவத வா போலாம். எங்க? அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலாம்.
நடிச்சாம 12 மணிக்கு எங்க போய் சுத்தி பாக்குறது? சுடுகாடு சமாதி கல்லறைன்னு காத்தாட போயிட்டு வரலாம். சுடுகாடு சமாதி கல்லறை அது ஓங்குற. நான் வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. என்னமோ பண்ண போறேன் நீ வர. மாப்பிள, நமக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. ஆட்டத்தை நிறுத்துங்க. மகனே, என்ன முறைய மாத்துறீங்க? ஆட்டம் பாட்டம் கூட்டம் கொண்டாட்டம் எல்லாமே மாயை, சர்வமும் பேய்மயம். கிழிஞ்சது போ. காரியம் நிறைவேறதுக்குள்ள காவியை கட்டிக்கிட்டு கிளம்பிடுவீங்க போல இருக்குதே. வந்து பாருங்க மாப்பிள. மோகினி, நம்ம காதல் மேல ஆணையா சொல்றேன். எப்ப நான் உன சுடுகாட்டுல பார்த்தேனோ அப்பவே என் மனச பறி கொடுத்துட்டேன். இந்த சொத்து சுகம் எதுவும் வேண்டாம். இப்பவே நானும் உங்களோட சுடுகாட்டுக்கு வந்துடுறேன். சரிடாலே. அந்த சின்ன சிரிச்சுங்க சிங்காரமும் மாயாவும் இனிமேலாவது சந்தோஷமா வாழட்டும். முக்காலா முக்காபலா ஓ லைலா முக்காலா முக்காபலா லைலா. அப்பா, அம்மாடி, நல்லபடி ஆயிட்டியா? அன்பே மாயா. யார் பாது? புது வேலைக்காரனா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சொல்றான். அவர் வேலைக்காரர் இல்லம்மா, உன் வீட்டுக்காரரு. ஐயா, சீ. ஏமா குண்டும் குழியுமா இருக்கிறாரேன்னு பாக்குறியா? உன்னை நினைச்சு நினைச்சு அந்த கவலையில பாடி சுருங்கிடுச்சு, தாடி வளர்ந்துடுச்சு. அதெல்லாம் எதுக்கு இப்ப? தாலி கட்டின புருஷன் விளக்கமா சொல்லுங்க. தாலி கட்டினாதான் என் புருஷன், பல்லு கட்டினா டாக்டர். விளையாடப்படாது. பாத்தீங்களா பாபா, தமிழ் பெண்ணோட தாலி செட்டிப்பட்ட கட்டின புருஷனை எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டா பாத்தீங்களா? தாலி எடுத்து கல்ல ஒத்திக்கமா. கண்ட குத்திக்கலாமான்னு இருக்கு. ஏம்மா அப்படி சொல்ற? என்ன பேய் பிடிச்சிருந்தப்போ எனக்கே தெரியாம ஒரு கல்யாணம். பார்க்கவே சகிக்காத ஒரு புருஷன். என்னது? மரியாதையா வெளியே போ, இல்லன்னா உள்ள போறவா செருப்பு பிஞ்சிடும். செருப்பா? செருப்புனா பையதான் செய்ய. என்ன திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடும். என்ன கெட்ட விட்டு அவ வெளியே போறா? மாமா என்ன வார்த்தை சொல்லிட்டு போறா பாத்தீங்களா? இதெல்லாம் நீங்க கண்டிக்கப்படாதா? மாப்பிள, என் பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? கண்ணா, என்ன மாமா ஒண்ணு சரியா? என்ன ஐயா, ஐயோ, புது செருப்பு. என்னங்க குடும்பமே செருப்புல இருக்கீங்க. உங்களை நம்பி இருந்த வேலையும் விட்டுட்டு வந்துட்டேங்க. இந்த வீட்டு மரமெல்லாம் இல்லாண்டாலும் பரவாயில்லைங்க. ஒரு வீட்டு வேலைக்காரமா இருந்து என் பொண்டாட்டி முகத்தை அப்பப்ப பார்த்துட்டு ஒரு மூலையில உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வேலை கொடுக்கீங்களா? வேலையா? இப்போ இங்க சாணி தட்டுற வேலை தான் இருக்கு. தட்டுவியா? எதை? சாணிய நல்லா தட்டுவேன். அப்படியா? ஓகே, யூ ஆர் அப்பாயிண்டட் as cow dung beater. இவ்வளவு பெரிய வேலையா? இங்கிலீஷ்ல சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு. பவானி, நேரங்கிறது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுமோ? சாணி தட்டிக்கிற நீ சூப்பரண்டுக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. சூப்பரண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்த நானும் சாணி தட்ட வந்தேன். இந்த சமுதாயத்துக்கு சிங்காரம் ஒரு பெரிய பாடம் ஆயிட்டம்மா. பேராசை பெரிய சாணிதான் முடியுங்கிறத நான் நல்லா உணர்ந்துட்டேன். நீங்களும் உணருங்க. அதுக்குள்ள போட்டியா? இந்த வந்துட்டேன்.